ஒரு மேனுஃபேக்சரராக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா பிக் சல்யூட் டு யூங்க. உற்பத்தியாளர், மேனுஃபேக்சரர்ஸ் ஆர் த பேக் போன் ஆஃப் எக்கனாமி அண்ட் இன்னோவேஷன். புது புது கண்டுபிடிப்புகளையும் நம்மளுடைய எக்கனாமியை மேலே கொண்டு போகிறதுலையும் உற்பத்தியாளர்கள் மிகப்பெரிய ரோல் வகிச்சுட்டு இருக்காங்க. ஸோ பிக் சல்யூட் டு யூ. இந்த மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸை எப்படி சூப்பர் டூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும் அப்படின்றத பற்றி ஒரு சில நுணுக்கங்கள் ஐ வுட் லைக் டு ஷேர் இன் திஸ் பர்டிகுலர் வீடியோ. வானளாவிய வெற்றியை நீங்கள் அடைய என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மை பெஸ்ட் விஷஸ் ஃபார் யூ டு அச்சீவ் ஸ்கை ராக்கெட்டிங் growth. This is James Vineeth, business coach. ஸோ மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸில் நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதாவது தேவை தான் புது புது இன்னோவேஷன், புது புது கண்டுபிடிகள் கொண்டு வர்றதுக்கு ஒரு பெரிய மூல காரணமாக இருக்குது. ஸோ அதனால் நிறைய பேர்த்துடைய நெசசிட்டியை, பெயின் பாயிண்ட்டை, லைஃப்பை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக தான் நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணிருக்கீங்க. அதில் என்னெல்லாம் இன்னோவேஷன் பண்ண முடியும்னு சொல்லி பாருங்கள். ரைட், உங்களுடைய மேனுஃபேக்சரிங் கம்பெனி சூப்பர் டூப்பராக போனோம் அப்படின்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நெக்ஸஸாக அதை ஒர்க் ஆக ஆரம்பிக்கணும். நாங்கள் பொதுவாக கன்சல்டிங் பண்ணுற கம்பெனிஸில் என்ன ரூல் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னா, ட்ரீட் யுவர் நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆஸ் த ஃபர்ஸ்ட் கிளைண்ட். திஸ் இஸ் அ வெரி வெரி ஃபண்டமெண்டல் ரூல். உங்களுடைய அடுத்த டிபார்ட்மெண்ட் தான் உங்களுடைய முதல் கஸ்டமர், முதலாவது வாடிக்கையாளர். ஸோ இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறவங்க மேனுஃபேக்சரிங் தான் அவங்களோட ஃபஸ்ட்டு கஸ்டமர். மேனுஃபேக்சரிங் கம்பெனியை, யூனிட்டை ஹாப்பியாக வச்சுக்கிறது தான் பர்ச்சேஸ் மேனேஜரோடைய மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும். மேனுஃபேக்சரிங் மக்கள் சேல்ஸ் மக்களுடைய டெட்லைன்ஸ் மீட் பண்ணுறதுக்கான சப்போர்ட்டை கொடுக்கணும். அதே மாதிரி ஸ்டோர்ஸ் மேனுஃபேக்சரிங் மக்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதுக்கு பர்ச்சேஸோட ரொம்ப நெக்ஸஸ் மாதிரி ஒர்க் பண்ணும். திடீர்னு லாஸ்ட் மினிட்ல போயிட்டு இந்த காம்பனண்ட் இல்லவே இல்லை, இந்த ப்ராடக்ட் இல்லவே இல்லை அப்படின்னா மினிமம் ஸ்டாக் இதெல்லாம் பிரச்சனையில் இருக்குது, நம்ம கரெக்டாக பண்ணலான்னு அர்த்தம். நம்ம கம்பெனியில் ஐஎஸ்ஓ கண்டிப்பாக மேனுஃபேக்சர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் அட்லீஸ்ட் நான் பார்த்ததில் 10ல் 8 பேர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐஎஸ்ஓவை பேருக்காக தான் வச்சுருக்காங்க, ப்ராக்டிக்கலாக இல்லாமல் இருக்குது. நம்ம கம்பெனியில் ஐஎஸ்ஓன்ற ஒரு விஷயம் ப்ராக்டிக்கலாக எப்படி கொண்டு வர முடியும்னு பாருங்கள். டே டு டே இன்றைக்கி ஹையஸ்ட் ப்ரொடக்ஷன் யார், சைக்கிள் டைம் எந்த ப்ரொடக்ஷன் பர்சன் ஹையஸ்ட்டாக கொடுக்குறாரு, யாரெல்லாம் மிஷின் மெயின்டெனன்ஸ் கரெக்டாக பண்ணியிருக்காங்க, மிஷின் மெயின்டெனன்ஸ் சார்ட் கரெக்டாக இருக்கா, ஏஎம்சி கொடுத்த மக்கள் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்கிறாங்களா, ஆயில் சர்வீஸ் இதெல்லாம் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கோமா, யார் மோர் எக்ஸ்பென்ஸ் சர்வீஸ்க்காக யார் பண்ணியிருக்காங்க, மிஷின் சர்வீஸ்க்காக மிஷின் பிரேக் டவுன் இருக்கா, அந்த பிரேக் டவுனுக்கு காசு என்ன, நம்மளுடைய ஸ்டோரில் இன்றைக்கி டேட்டில் உங்களால் இந்த வீடியோ பார்க்க என்னுடைய ஸ்டோர்னுடைய நடைமுறை லெவலில் இருக்கக்கூடிய அசெட் வேல்யூ என்னன்னு உங்களால் சொல்ல முடியுமா? அதை நம்ம ஸ்டோர் மேனேஜர்கிட்ட கேட்டு தான் எடுக்குவோம். அவருக்கே சில விஷயங்கள் தெரியாமல் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிட்டர்ன் கொடுக்கணும், இல்லை ஸ்க்ராப் இருக்குது, ஸ்க்ராப்பை விற்காமல் வச்சுட்ருக்கோம், எல்லாம் மணி என்கேஷ் பண்ணோம். பட் ஒரு சோம்பேறித்தனத்தினால அப்படியே வச்சுட்ருக்கோம், கரெக்டாக பார்க்காம உட்காந்துருக்கோம். எதை யாருக்கு விற்க முடியும், ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளை வேறு ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஆல்டர்னேட்டிவ் காம்பனண்ட்டாக அதை யூஸ் பண்ணி நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணி அதை வெளியே புஷ் பண்ண முடியும். பட் அந்த பொருள் யாரும் நோட்டிஃபை பண்ணாத வரைக்கும் அது அப்படியே யூஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ அன்யூஸ்ட் கூட்ஸ் என்ன ஸ்டோரில் 5 இயர்ஸ் ஃபாலோ பண்ணுறோமா, நம்ம ஃபேக்ட்ரியில் எல்லாமே ஷார்ட் ஆகியிருக்கா, டெய்லி டூல்ஸ் தொலைக்கிறாங்களா, டூல்ஸ் ஆடிட்னு ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கோமா, யார் டூல்ஸ் கரெக்டாக வச்சுருக்கா, யார் டூல்ஸ் கரெக்டாக வைக்கல நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறீங்களா, நம்பர் 1 எம்ப்ளாயி யாருன்னு சொல்லி உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுமா, உங்களுடைய ஐடியா கொடுக்கறதுக்காக ஏதாவது வச்சுருக்கீங்களா. பிகாஸ் ஒரு கோல்கேட்டில் எக்ஸாம்பிள்னு சொல்லுவாங்க பொதுவாக, ஒரு ஒர்க்கர் தான் ஐடியா கொடுத்தாராமா, இந்த நாஸ்ட்ரியில் கொஞ்சம் பெருசு பண்ணால் நிறைய சேல்ஸ் ஆகும்னு சொல்லி ஒரு ஒர்க்கர் ஐடியா கொடுத்ததா நிறைய அந்த மாதிரி ஒரு மோட்டிவேட்டட் ஸ்டோரி சொல்லுவாங்க. ஸோ அப்போ உங்கள் கம்பெனியில் நெக்ஸ்ட் பிக் ஐடியா இஸ் நாட் only going to come from the R&D or the MD. The next big idea can also come from the worker. அவன் சொல்லிடுவான், இந்த பர்டிகுலர் டிரான்ஸ்ஃபார்மர் வைக்காதீங்க, இந்த ஒரு காம்பனண்ட்டை எடுத்துருங்க, இந்த சர்க்யூட் போர்டு வேண்டாம், இந்த காம்பனண்ட் எடுத்துகிட்டு இதுக்கு பதிலாக இப்படி வச்சுக்கலாம், இந்த மெஷினிங் தப்பு, அவர்கிட்ட கொடுத்து மெஷினிங் பண்ணலாம், இதை டபுள் சைடு நம்ம ஹோல் கொடுத்துருந்தோம்னா திருப்பி உல்ட்டாவாக யூஸ் பண்ணிக்கலாம், இதே டயாவில் நம்ம பண்ணோன்னா இதை இந்த மோட்டருக்கு யூஸ் பண்ணலாம், அந்த மோட்டருக்கு யூஸ் பண்ணலாம், பலவிதமான நாலேஜ் உங்கள் டீமே உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. பட் ஆஃப்டன் we should be able to listen to our team members. ரைட். ஸோ அப்போ மிஷின் மெயின்டெனன்ஸ்லேருந்து காலையில் ஒரு ப்ரேயர் சொல்லி ரொம்ப மோட்டிவேட்டடாக பாசிட்டிவாக இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுலேருந்து இதெல்லாம் பண்ணி மேனுஃபேக்சரிங் கம்பெனி சூப்பராக எடுத்துகிட்டு போகலாம். ஆல்சோ உங்கள் ப்ராடக்டுடைய ஆல்டர்னேட்டிவ் ப்ராடக்ட் என்ன, அது எந்தெந்த நாட்டிலலாம் கிடைக்குது, அது வேறு யாரெல்லாம் விற்கிறாங்க, நம்ம அதை எப்படி பீட் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். குவாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தால் கண்டிப்பாக நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். பட் அட் த சேம் டைம் நம்ம மார்க்கெட்டை எப்படி கன்வின்ஸ் பண்ண போகிறோம். வேறு ஏதோ ஒரு நாட்டிலேருந்து ரொம்ப தரக்குறைவான ப்ராடக்ட் கொடுத்துட்ருக்காங்க, நல்ல கம்மி காஸ்ட்டு கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நம்ம அதை பீட் பண்ணோன்னா வாட் இஸ் அவர் ஸ்ட்ராட்டஜி? ஏன்னா நல்ல ப்ராடக்ட்டு கரெக்டான ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் இன்றைக்கி நிறைய இடத்துல ஸ்கேல் அப் ஆக மாட்டேங்குது.
சாதாரண ப்ராடக்ட்டு செம்மையான ஸ்ட்ராட்டஜி ஐடியா யுக்தி இருக்கிறனால சூப்பர் டூப்பராக அது போயிட்டுருக்கு. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா டீலர் நான் எதுக்கு வைக்கணும், நான் எதுக்கு டீலருக்கு நிறைய கொடுக்கணும் அப்படின்லாம் யோசிப்பாங்க. உங்கள் ப்ராடக்ட்டு நல்ல ப்ராடக்ட் தான், எண்ட் யூஸருக்கு இந்த காஸ்ட்டில் எனக்கு போய் கொடுக்கணும்னு ஆசை இருக்குது அப்படின்னா நீங்களே இறங்கி ஃபுல் பேன் இந்தியா வந்து நீங்கள் போய் வச்சு டீலர்ஸ்லாம் கொடுத்து யூ ஷுட் பி ஏபிள் டு மார்க்கெட் த ப்ராடக்ட் அண்ட் ரீச் டு த என்டையர் கஸ்டமர்ஸ். இல்லை எனக்கு வந்து ஃபுல்லாக ஆள் போட்டு பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஆப்வியஸ்லி டீலர் மார்க்கெட் இஸ் அ பெஸ்ட் மார்க்கெட். அப்போ கண்டிப்பாக டீலர் வந்து ஒரு நல்ல மார்ஜின் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கணும். நான் எப்படி டீலருக்கு நிறைய கொடுக்குறது அப்படின்னா நீங்கள் யோசிச்சிங்கன்னா நம்மளால் ஸ்கேலப்பே பண்ணவே முடியாது. ரா மெட்டீரியல் என்ன வேஸ்டேஜ் ஆகிட்டுருக்கு உங்கள் ஃபேக்ட்ரியில்? வேஸ்டேஜ் என்னென்னு என்றைக்காவது கோல் எடுத்திருக்கீங்களா? இன்புட் டு அவுட்புட் ரேஷியோ, அதாவது இவ்வளோ ரா மெட்டீரியல் நான் வாங்குகிறேன், நீங்கள் அலுமினியம் வாங்குறீங்க, இல்லை பிளாஸ்டிக் வாங்குறீங்க, ரா மெட்டீரியலாக ஏதோ ஒரு அயன் வாங்குறீங்க, ஏதோ ஒரு சாமானை வாங்குறீங்க, அதை வாங்கி இவ்வளோ பொருள்களாக நீங்கள் வந்து வெளியே அனுப்புகிறீங்க. அப்போது இன்புட் அவுட்புட்னு ஒரு ரேஷியோ இருக்கணும். அதாவது ரெஸ்டாரண்ட் பாஷையில் சொல்ல போனால் 1 லிட்டரு மாவுக்கு இத்தனை தோசை அல்லது இட்லி வந்திருக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இவ்வளோ ரா மெட்டீரியலுக்கு இவ்வளோ ப்ராடக்ட் வெளியே வந்திருக்கணும் அப்படின்னு ஒரு செக்கிங் இருக்கா நம்மள்கிட்ட? அப்படி வராட்டி அப்போ அந்த ரா மெட்டீரியல் எங்கே போச்சு? இது தப்பான மெஷினரி வச்சுட்ருக்கோமா, தப்பான ப்ரொசீஜர் வச்சுட்ருக்கோமா, இல்லை ரா மெட்டீரியல் எங்கேயாவது மிஸ்ஹேண்ட்லிங் ஆகுதா, இல்லை நம்ம ப்ராசஸே தப்பா? இந்த மாதிரி ஃபைன் டியூன் பண்ணி அடுத்தடுத்த புது புது முயற்சிகள் எடுத்துகிட்டு போகிறதுக்கான யுக்திகளை நீங்கள் கையாண்டால் மட்டும்தான் உங்களுடைய மேனுஃபேக்சரிங் கம்பெனி நெக்ஸ்ட் லெவல் போகும். அதே மாதிரி அப்கிரேடட் மிஷினரி வைக்கணும். என்ன சார் இதெல்லாம் செலவாகவே இருக்கே நீங்கள் சொல்கிறீங்கன்னு யோசிக்கலாம். அப்படி இல்லாட்டி அந்த ஒரு பர்டிகுலர் ப்ராசஸை வேறு யாரோ ஒருத்தர் வச்சிட்ருக்காரு, அந்த மிஷினை வச்சுருக்காரு, அந்த ப்ராசஸ் அவர் பண்ணுறாரு. அப்போ அந்த ப்ராசஸ் மட்டும் அவர்கிட்ட கொடுத்து வாங்கிக்கோங்க. மெஷினிங் வந்து சில பேர் இன்பவுண்டாக வச்சுருப்பாங்க, சில பேர் வந்து மெஷின் ஷாப், லேத்து, சிஎன்சி அந்த மாதிரி மக்களுக்கு வந்து அதை கொடுத்து அவங்கள்ட்ட ப்ராசஸ் பண்ணி வாங்கிக்கிற மாதிரி உலகத்தில் இருக்க சம் ஆஃப் த ஃபைனஸ்ட் கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, தே டோன்ட் மேனுஃபேக்சர் எவ்ரி திங், தே மேக் அதர்ஸ் மேனுஃபேக்சர் ஃபார் தெம் இன் த குவாலிட்டி தட் தே டிசையர். வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிளேயர் வந்து அவருடைய காம்பனண்ட்டை நீங்கள் பண்ணணுன்னு ட்ரை பண்ணுறாருன்னா உங்களை செலக்ட் பண்ணி உங்கள் கெப்பாசிட்டி கொடுக்க சொல்லுவார், உங்களோட மிஷின் பற்றி சொல்லுவார், எவ்வளோ ஸ்டாஃப் வச்சுருக்கீங்கன்னு சொல்லுவார். உங்களை அவங்க ஃபேக்ட்ரிக்கு கூப்பிட்டு போய் அவங்களோட குவாலிட்டி நார்ம்ஸ் எல்லாம் சொல்லி அந்த ட்ரைனிங்க்கும் உங்கள்கிட்ட காசு வாங்கி இந்த நார்ம்ஸ் எல்லாம் உங்கள் கம்பெனியில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி உங்களை திருப்பி அனுப்பிச்சு உங்களை அவங்க ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி ஓட வைப்பாங்க. இப்போது இதை நமக்கு கீழே இருக்க மக்களுக்கு பண்ண முடியும். சின்ன சின்ன மக்களை எனேபிள் பண்ணி எம்பவர் பண்ணி அவங்கள நமக்காக சில விஷயங்கள் செஞ்சு தர சொல்லலாம். அவங்களுக்கு வந்து என்ன மேன் பவர் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை வந்து பவர் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு யூபிஎஸ் அந்த மாதிரி விஷயம் போடுறதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி ஒரு சின்ன லோன் மாதிரி கொடுத்து அவங்கள எனேபிள் பண்ணி உங்களுடைய ஃபீடர், உங்களுடைய சப்ளையரை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்களோட பொருள் வந்து அவங்க தானே அந்த காம்பனண்ட் கொடுக்குறாங்க. ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு பொருள் கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு சப்ளை பண்ணுற எல்லாருக்கும் அந்த ஃபெசிலிட்டி இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். வெண்டார் ரேட்டிங், உங்களுக்கு சப்ளை பண்ணுறவங்களோட நீங்கள் ரேட்டிங் பண்ணியிருக்கீங்களா? வெண்டார் ரேட்டிங் எப்படியெல்லாம் பண்ணும்? வெண்டார் வந்து எவ்வளோ வருஷமாக ஃபீல்டு இருக்கார், அவருடைய ஜிஎஸ்டி நம்பர் இருந்தால் ஜிஎஸ்டி நம்பரை நீங்கள் ஜிஎஸ்டி போர்ட்டலில் போய் அடித்து பார்த்தீங்கன்னா வந்துடும். அவர் வந்து ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணியிருக்காரா இல்லையா, ஃபினான்ஷியலாக எப்படி இருக்காரா இல்லைன்றது நம்ம செக் பண்ணிடலாம். அப்போ அந்த வெண்டார் வந்து எவ்வளோ ஸ்டாஃப் வச்சுருக்காங்க, என்ன ப்ரெமைசஸ் இருக்குது, ரெண்டடா, ஓன் பில்டிங்கு, அவரோட கெப்பாசிட்டி என்ன, 1 டேக்கு ஹையஸ்ட் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி என்ன. ஒருவேளை உங்களுக்கு பெரிய ஆர்டர் வந்துச்சுன்னா நீங்கள் அவரை நம்பி வந்து 500 வாங்கிட்டு இருக்கீங்க, திடீர்னு 5000 கொடுத்தா அவர் அந்த ஆர்டர் அவரை தாங்குவாரா, இல்லை நம்ம ஆல்டர்னேட்டிவ் வச்சுருக்கோமா? எப்போதுமே மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து சோர்ஸ் ஃபைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த ரா மெட்டீரியல், அப்புறம் இந்த ஆக்சசரிஸு, இந்த டூல்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வேறு எங்கெங்கெல்லாம் சோர்ஸ் ஃபைண்ட் பண்ணிட்டே இருக்கலான்னு பார்க்கணும். நீங்கள் ஒரு மேனுஃபேக்சராக இருந்தால் இன்றைக்கி ஜஸ்ட் லைக் ஒரு ரேண்டமாக போயிட்டு டூல்ஸ் செக் பண்ணி பாருங்கள், எல்லா டூல்ஸ் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி கேலிப்ரேஷன் பாருங்கள், எத்தனை மிஷின் வந்து கேலிப்ரேட் ஆகிருக்கா, கடைசியாக எப்போ கேலிப்ரேட் பண்ணுதுன்னே தெரியாத மாதிரி இருக்கும் சில ஃபேக்ட்ரியிலலாம் போய் பாருங்கள். அவனை ரேண்டம் இது வந்து மற்ற குறை கண்டுபிடிக்கணும்னு கிடையாது. உலகத்தரம் வாய்ந்த கம்பெனியாக நாங்கள் இயங்குகிறோம் அப்படின்னா இதெல்லாம் எங்கள் கம்பெனியில் இருக்கா, நாங்கள் பார்ப்போம், அடிக்கடி இதை பார்ப்போம் அப்படின்ற ஒரு கல்ச்சரை நீங்கள் ஏற்படுத்தணும். இன்றைக்கி இருக்க மிகப்பெரிய சேலஞ்ச் வந்து லேபர்ஸ் தான், லேபர் மேனேஜ்மெண்ட். லேபர்ஸ் வந்து எப்படிலாம் நம்ம ஹாப்பியாக வச்சுக்க முடியும்? அவங்களுக்கு இன்சென்டிவ் கொடுக்குறீங்களா? உங்கள் கம்பெனி 4 டன் பண்ணால் பிரேக் ஈவன் ஆகும் அப்படின்னா 4 டன்னுக்கு மேலே பண்ணால் அதில் ஒரு பர்சன்டேஜ், 1/2%, 1/4% உங்களால் இன்சென்டிவ் கொடுக்க முடிஞ்சால் அந்த ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ் எல்லாமே பேசிக்குவாங்க, என்னென்னு 4 டன்னுக்கு மேலே பண்ணும், 4 டன்னுக்கு மேலே பண்ணும். யூ வில் பி சர்ப்ரைஸ்ட். 5 டன் 6 டன்னும் உங்களால் பண்ண முடியுன்ற அளவுக்கு சர்ப்ரைஸை நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு கம்பெனியில் இந்த மாதிரி பண்ணாங்க, ஒரு நல்ல தரம் வாய்ந்த கம்பெனி. அந்த கம்பெனியில் என்ன பண்ணாங்கன்னா, ஒர்க்கர்ஸ் வந்து சாயந்தரம் போகும்போது எப்போதும் ஸ்மால் அமௌண்ட்டு தான், ஸ்மால் ருபீஸ், ஜஸ்ட் ஃபியூ ருபீஸ்
லெஸ் தேன் 50 rupees அந்த ரேஞ்சில் வந்து செலவு பண்ணி மிக்சர் ஸ்வீட்டு அந்த மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸ் பாக்கெட் வந்து கொடுப்பாங்களாமா எம்ப்ளாயீஸ் வீட்டுக்கு போகும்போது. அப்போ ஒரு வீட்டுக்கு எடுத்து போகும்போது ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போவார். அப்போது சாயந்தரம் ஸ்கூலில் பையன் வந்து ஸ்கூல்லேருந்து வந்ததும் அப்பா வேலைக்கு போவாட்டி பையனே அப்பாவை திட்டுவான், ஏன்ப்பா நீ வேலைக்கு போகலையா, எனக்கு ஸ்நாக்ஸ் வேணும், ஏன்ப்பா இப்படி பண்ணுற, போப்பா வேலைக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ ஒர்க்கர்ஸை எப்படியெல்லாம் நம்ம மோட்டிவேட் பண்ண முடியும்? ஏன்னா அவங்களும் ஒரு கணக்கு போடுறாங்க இல்லைங்களா, நான் 8 மணி நேரம் வேலை செஞ்சிங்க, கம்பெனி இப்படி இருக்குது, நான் வந்து இப்போ 12 மணி நேரம் வேலை செய்கிறேன், இப்போது என்ன ப்ரொடக்ஷன் நான் ஜாஸ்தி பண்ணலை, எனக்கே எதுவுமே ஜாஸ்தி தரல, இந்த மாதிரிலாம் கம்பெனி மக்கள் வந்து இயங்குவாங்க. நான் இன்ஃபேக்ட் அந்த மாதிரிலாம் யோசிப்பாங்க. ஸோ குரூப் லெவலுக்கான இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ் யோசிங்க. ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியாக வந்தால் கொடுங்க. ஸோ அந்த மாதிரி ஆங்கிள் லீன் டைம் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம்? லீன் டைமில் வந்து ட்ரைனிங், மெஷின் மெயின்டெனன்ஸ், புது ஆளுங்களை வந்து ரொட்டேஷன் பண்ணுறது, ஜாப் ரொட்டேஷன், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ எப்போதுமே உங்கள் ஆஃபீஸை, உங்கள் ஃபேக்ட்ரியை வைப்ரண்ட்டாக நீங்கள் வச்சுட்ருக்கணும். உங்களோட பிளான்ட் மேனேஜர், ஃப்ளோர் மேனேஜர், ஃபேக்ட்ரி மேனேஜர், இன்சார்ஜஸ், சூப்பர்வைசர்ஸ் எல்லாமே ஒரு நெக்ஸஸ் சூப்பராக அவங்களோட கோஆர்டினேஷன் கரெக்டாக இருக்கா? எவ்ரிடே மார்னிங் உங்களுக்கு வந்து டுடேஸ் ப்ரொடக்ஷன் டார்கெட் என்ன, டுடேஸ் ப்ரொடக்ஷன் பிளான் என்னன்னு கொடுக்குறாங்களா? இதெல்லாம் கொடுக்காட்டி நீங்கள் பாட்டுக்கு திடுதுப்புன்னு உள்ளே போயிட்டு அந்த ஆர்டர் ஏன் டைமுக்கு போகல, இந்த ஆர்டர் ஏன் டைமுக்கு போகலன்னு குதிச்சுட்டு இருக்க போகிறீங்க. பொதுவாக ஒரு ஆர்டர் வந்துச்சுன்னா ஐடியாவிலேருந்து எக்ஸிக்யூட் ஆகி டிஸ்பேச் ஆகிற வரைக்கும் ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4ன்னு போட்டு ஒவ்வொரு டேக்கும் லீன் டைம்னு சொல்லக்கூடிய லீன் டைம் அல்லது லீட் டைம்னு சொல்லக்கூடிய அந்த லீட் டைம் போட்டு 4 நாள், 5 நாள், 3 நாள்னு போட்டு, ஸோ இப்போ ஒரு ப்ராஜெக்ட்டில் வந்து 21 நாள், 32 நாள் அந்த மாதிரி வரும். அவ்வளோ டேஸில் இந்த ப்ராஜெக்ட்டை முடிக்கணுன்ற டார்கெட்டை போட்டு அதில் இயங்கணும். அப்போது எதுவாவது ஒரு விஷயம் ஆஃப் ட்ராக்காக இருக்குன்னா உங்களோட டீம் உங்கள்கிட்ட வந்து சொல்லும், சார் இந்த விஷயம் நம்ம இந்த டார்கெட் படி அது போகல, ஆஃப் ட்ராக்காக இருக்குது, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு. இன்னும் நிறைய பேசுவோம். இந்த இன்சைட்ஸை வச்சு ஒரு சில விஷயங்கள் உங்கள் கம்பெனியில் நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். வானளாவிய வெற்றியை நீங்கள் அடைய என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மை பெஸ்ட் விஷஸ் ஃபார் யூ டு அச்சீவ் skyrocketing growth. This is James Vineeth and I'll meet you again in another video. Thank you.